ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லாட். இன்னைக்கு நம்ம கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சாருன்னு பார்க்க போகிறோம். கடவுள் இந்த உலகத்தை மொத்தமாக 6 நாளில் படைச்சிட்டாரு. முதல் நாள் பூமியையும், 2வது நாள் பகல் இரவுன்னு தனித்தனியாக பிரித்தாரு. 3வது நாள் தண்ணீர் தனியாகவும் கடல் தனியாகவும் பிரித்து உருவாக்குனாரு. 4வது நாள் வானவிலை உருவாக்குனாரு. அப்போவும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை. 5வது நாள் பறவைகள் உயிரினங்கள் எல்லாத்தையும் படைச்சாரு. அப்போவும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருந்தது. 6வது நாள் ஆதாம் எனும் மனிதனையும் படைச்சாரு. அதுக்கப்புறம் ஆதாமுக்கு துணையா ஏவாள்ங்கிற பொண்ணையும் படைச்சாரு. ஏவாளை படைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு. 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாரு. அதுதான் ஓய்வு நாள். ஆதாமும் ஏவாளும் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கடவுள் அவங்களுக்கு ஏதேன் தோட்டம்னு ஒரு தோட்டத்தை கொடுத்து தங்க வச்சிருந்தாரு. அந்த தோட்டத்தில் 2 மரம் இருந்துச்சு. முதல் மரத்தில் வர்ற பழத்தை சாப்பிட்டா அவங்க நித்திய ஜீவனை அடைவாங்க. அதாவது அவங்க என்றைக்குமே சாக மாட்டாங்க. 2வது மரத்தில் வர்ற பழத்தை சாப்பிட்டா எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கடவுள் அவங்கள 2வது மரத்தில் வர்ற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பாம்பு ஏவாள்கிட்ட நீ அந்த 2வது மரத்தில் வர்ற பழத்தை சாப்பிடு, அதை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லி சாப்பிட வச்சிருச்சு. ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டான். கடவுள் அவங்க 2 பேர் மேலேயும் கோவப்பட்டு ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பிட்டாரு. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம காயின் ஆபேல் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க 2 பேரும் ஆதாம் ஏவாளோட பிள்ளைங்க. ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளிவந்த ஆதாமும் ஏவாளும் விவசாயம் செஞ்சு தான் பொழைச்சாங்க. அவங்களோட முதல் பையன் காயின், அவனும் விவசாயம் பண்ணான். தானியங்கள், காய்கள், கனிகள் எல்லாவற்றையும் கடவுளுக்கு படைச்சான். ஆபேல் ஆடு மேய்க்கிறவன். முதல் குட்டியை கடவுளுக்கு ஆசையாக படைச்சான். கடவுள் ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் காயினோட காணிக்கையை ஏற்றுக்கல. அதனால காயினுக்கு ரொம்ப கோபம். தம்பியை ஒரு நாள் வா நம்ம தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த தோட்டத்திலேயே தம்பின்னு கூட பார்க்காம ஆபேலை கொன்னுட்டான். அதனால கடவுள் காயினை அந்த இடத்த விட்டே வெளியேற்றினாரு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.